ஃபர்ஸ்ட் நீங்க ஒன்னு பேர் சொல்லி இத பத்தி சொல்லுங்க. குட் மார்னிங் எவ்ரிவன். என் பேர் பிரபஞ்ச் கோட்டா. நான் சிஇஓ ஆஃப் ரியா டைமண்ட்ஸ். நானும் அஸ்வந்தும் எங்களோட இன்னொரு பார்ட்னர் ஜேக்கப் 3 பேர் தான் இதை சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து ஒரு லேப் க்ரௌண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். எங்களோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் இன் கோயம்புத்தூர். எங்களோட ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து பெங்களூர்ல இருக்குது. இது வந்து எங்களோட தேர்ட் ஸ்டோர். இன்னொரு ஸ்டோர் அசாம்ல இருக்கு. we're about an 18-month-old company. 18 months முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது. 100 இயர்ஸா இதே ஜுவல்லரி தொழில தான் இருக்கும். ஹோம் grown from கோயம்புத்தூர் itself. எங்க ஃபேமிலி பிசினஸ் வந்து கோட்டா கோல்டன். ஸோ அங்கிருந்து ஆரம்பிச்சு நம்ம இந்த லேப் க்ரௌண்ட் டைமண்ட் இண்டஸ்ட்ரியில கிரியேட் ஸ்டார்ட் பண்றதே ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. டைமண்ட்ஸ் சொல்றது எல்லாத்துக்குமே என்ன யோசிப்பாங்கன்னா ரொம்ப அன்அஃபோர்டபுள், அன்அக்சசிபிள். நான் வாங்க முடியாது. டைமண்ட்ஸ் சொன்னாலே அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, நான் வாங்க முடியாது, ரொம்ப கஷ்டம், அப்படிதான் யோசிப்பாங்க. எங்களோட மெயின் மோட்டிவ் என்னன்னா ஆக்சசிபிள் பண்ணணும். டைமண்ட்ஸை எல்லாத்துக்கும் ஈஸியா அவங்க வாங்குற மாதிரி, அதுதான் எங்களோட மெயின் மோட்டிவ். 15,000 rupeesல இருந்து நம்மளோட ப்ராடக்ட் வேல்யூ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க லட்சக்கணக்கில் தான் இருந்தாதான் இங்க வந்து வாங்கணும்னு அவசியமே இல்லை. பட் எங்களோட ஒண்ணு என்னன்னா, எவ்வளவு கம்மியா நம்மளோட பிரைஸ் பாயிண்ட் இருந்தாலும் எங்களோட குவாலிட்டி, எங்களோட சர்வீஸ், எங்களோட என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேர்ல்ட் கிளாஸ்ல வச்சிருக்கோம். நம்ம கடையை நீங்களே பார்த்துருவீங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. ஒவ்வொரு பீஸுமே நாங்களே டிசைன் பண்ணி, நாங்களே ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணி, நாங்களே மேனுஃபேக்சர் பண்றோம். ஸோ நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அந்த மதிப்பு கொடுத்து அந்த ப்ராடக்ட்க்கு வந்து நம்ம இது ஃபோக்கஸ் பண்ணுறோம். இன்னொரு இது வந்து நோ மேக்கிங் சார்ஜஸ் ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டு வந்திருக்கோம். கேரட் கிளப்னு சொல்லி ஒரு மெம்பர்ஷிப் கிளப் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெம்பர்ஷிப் கிளப் என்னன்னா, ஒரு கஸ்டமர் வந்து 10,000 ரூபாய் ஒரு நாள் வந்து கொடுத்தாங்கன்னா, ஒரு என்டையர் இயர் 365 டேஸுக்கு ஜீரோ மேக்கிங் சார்ஜஸ். அவங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துருவோம். அவங்க வந்து எங்களோட கிளப்ல ஒரு மெம்பர் ஆயிடுவாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே கோல்டு, டைமண்ட், மேக்கிங் சார்ஜஸ், இது 3 தான் அவங்க ஆட் பண்ணி எல்லா கடையிலும் சொல்லுவாங்க. நம்ம கடையில மட்டும் கோல்டு, டைமண்டுக்கு மட்டும் நீங்க காசு கொடுத்தா போதும். 10,000 ரூபாய் வந்து மேக்கிங் சார்ஜஸ் சொல்லி 10,000 ரூபாய் வந்து கேரட் கிளப்போட ஃபீஸ். ஸோ அந்த 10,000 நீங்க ஒரே ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ஜீரோ மேக்கிங் சார்ஜஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து இன்னும் ஆக்சசிபிளா பண்றதுக்கு தான் நம்ம இந்த ஆப்ஷன் எடுத்துக்கோம். கஸ்டமர்ஸை ரீடைன் பண்ண முடியும். இது வந்து நம்மளோட ஸ்டாக் ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, கஸ்டமைஸ் ஆர்டர்ஸ் இருந்தாலும் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப இனோவேட்டிவ் ஸ்கீம்ஸ் இருக்கு, டிசைன்ஸ் இருக்கு. கஸ்டமைஸ் டிசைன்ஸ் பண்ணலாம், 7 நாள்ல ஜுவல்லரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இனோவேட்டிவ் ஆப்ஷன்ஸ் அண்ட் கிரேட் எக்ஸ்பீரியன்சஸ் கோயம்புத்தூருக்கு எடுத்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா சர்டிஃபிகேஷன் சொல்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு கஸ்டமரோட டிமாண்ட். எந்த கடையா இருந்தாலும் சர்டிபிகேட் இல்லாம வாங்கவே கூடாது. நாங்க வந்து IGIன்னு சொல்லி இன்டர்நேஷனல் ஜெமலாஜிக்கல் இன்ஸ்டிடியூட், இது வந்து உலகம் பூரா இந்த பிராண்ட் இருக்கு, அவங்களோட சர்டிபிகேஷன் தான் நாங்க யூஸ் பண்றோம். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே சர்டிஃபை ஆயிருக்கும். அந்த சர்டிபிகேட்ல தெளிவா எழுதியிருக்கும் இது வந்து லேப் க்ரௌண்ட் டைமண்ட். இன்னொரு ஜென்ரல் ஒரு அவேர்னஸ்க்காக நான் சொல்றேன். இப்போ நேச்சுரல் டைமண்டுக்கும் லேப் க்ரௌண்ட் டைமண்டுக்கும் வித்தியாசமே தெரியாது. வெறும் கண்ணில் வித்தியாசமே தெரியாது. சர்டிபிகேஷன் கம்பெனி கிட்ட கொடுத்தாதான் அவங்க தான் வித்தியாசம் சொல்லி கொடுக்க முடியும் நம்ம கிட்ட. ஸோ நம்மள கிட்ட வாங்கும்போது லேப் க்ரௌண்ட் டைமண்ட் தான் வாங்குறாங்க. நம்ம தெரியாம நேச்சுரல் டைமண்ட் போட்டு விட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனா நேச்சுரல் டைமண்ட் வாங்கும்போது அந்த கஸ்டமர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னொன்னு என்னன்னா, சர்டிபிகேட்ல எழுதியிருக்கணும் LGD ஸ்கிரீனிங். LGD தான் லேப் க்ரௌண்ட் டைமண்ட். LGD ஸ்கிரீனிங் இஸ் டன் அண்ட் இட் இஸ் நேச்சுரல் டைமண்ட்ஸ். ஸோ வேற கடையில போய் நேச்சுரல் டைமண்ட்ஸ் வாங்கும்போது அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது LGD ஸ்கிரீனிங் டன் அண்ட் திஸ் இஸ் நேச்சுரல் டைமண்ட்ஸ் தெளிவா இங்க எழுதினாதான் வாங்க. நம்ம கடையில கிளியரா போட்டிருக்கோம் இது லேப் க்ரௌண்ட் டைமண்ட் தான். ஸோ அது அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணோம். அதுக்கப்புறம் BIS 916 ஹால்மார்க்னு சொல்றோம். அதே மாதிரி நாங்களும் ஹால்மார்க்கிங் பண்ணி தான் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஒரு ப்ராடக்ட்டுமே ஹால்மார்க்கிங் நம்ம போட மாட்டோம். ஸோ சர்டிஃபிகேஷன் ஹால்மார்க்கிங் ஒரு கஸ்டமரோட மேண்டேட்டரி. நம்ம கண்டிப்பா அவங்க அதை தேடி தான் வரும். நம்மளும் அதை கண்டிப்பா எக்ஸ்சேஞ்ச் பைபேக் பத்தி சொல்றேன். ஜென்ரலா நேச்சுரல் டைமண்டா இருந்தாலும் லேப் க்ரௌண்ட் டைமண்டா இருந்தாலும் நம்ம வாங்குற கடையில மட்டும்தான் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம வேற கடையில வந்து போய் எக்ஸ்சேஞ்ச். இப்போ நீங்க வந்து தனிஷ்க் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. தனிஷ்கோட டைமண்ட் போய் ஜாய் லுகாஸ்ல விற்க முடியாது. சரியா? ஸோ அதே லாஜிக் தான் எங்களுக்கு. லேப் க்ரௌண்ட் டைமண்ட் நம்மகிட்ட இருந்து வாங்கினீங்கன்னா லைஃப் டைம் அதுக்கு வந்து எக்ஸ்சேஞ்சும் பைபேக்கும் கொடுத்துருவோம். 100% எக்ஸ்சேஞ்ச். நீங்க எப்போ வந்தாலும் அது 100% வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பேக் நம்ம கடையில எங்க வேணா பண்ணிக்கலாம். இன்னொரு கடை ப்ராஸ்பெக்ட் ரோட்ல ஆரம்பிக்க போறோம் கூடி சீக்கிரம். அதுக்கப்புறம் சென்னையிலயும் ஆரம்பிக்க போறோம். ஸோ நம்மளோட எக்ஸ்பான்ஷனும் ஆகுது. எந்த கடையில போனாலும் எக்ஸ்பான்ஷன் இந்த சென்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பை பண்ணலாம். ஜுவல்லரின்னு சொல்றது வந்து
ஒரு கம்பெனி தான் எல்லா கஸ்டமரும் எடுக்கிற மாதிரி இருக்கிற பிசினஸ் கிடையாது. ஒரு கஸ்டமருக்கு சாய்ஸ் வேணும். இப்போ நீங்களே துணி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து புரூக்ஃபீல்ட்ஸ் போவீங்க, புரூக்ஃபீல்ட்ஸ்ல போய் ஒவ்வொரு கடையா பார்ப்பீங்க. அன்னைக்கு உங்களுக்கு எங்க டிசைன் பிடிச்சிருக்கு, எங்க பிரைஸ் செட் ஆயிருக்கு, எங்க உங்களுக்கு ஃபிட்டிங் ஆகுது, அதெல்லாம் பார்த்து தான் நம்ம ரெடிமேட் வாங்குவோம். அதே மாதிரி தான் ஜுவல்லரி. நம்ம வந்து கஸ்டமருக்கு சாய்ஸ் கொடுக்குறோம். ஒரே ஒரு கம்பெனி தான் எல்லாத்துக்கும் விற்கணும்னு சொல்ல முடியாது. அந்த கஸ்டமருக்கே சாய்ஸ் வேணும். அதனால தான் நாங்கள் ஆர்எஸ்புரம், கிராஸ் கட் ரோடு இந்த மாதிரி லொகேஷன் சூஸ் பண்ணோம். ஒரு கஸ்டமர் வராங்க, இங்கே ஒரு 10-15 கடை இருக்கு, ஒவ்வொரு கடை போவாங்க, அன்னைக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அவங்க டிசைட் பண்ணி எடுத்துப்பாங்க. ஸோ நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வந்து 5 விஷயம். டிசைன் ஒரு மெயின் ஃபோக்கஸ், ப்ரைஸ் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஃபோக்கஸ், அஃபோர்டபுள் ப்ரைஸ் பாயிண்ட்ல கொடுக்குறது. தேர்ட் வந்து குவாலிட்டியில காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம். ஃபோர்த் வந்து கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கஸ்டமர் வந்து அந்த ப்ராடக்ட் எப்படி நம்ம உருவாக்குறோம், ஒரு என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ் வாலே வச்சிருக்கோம். உங்க அப்படியே நான் கூப்பிட்டு போறேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வால என்ன நம்மளோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸை காமிக்கணும். இன்னொன்று வந்து நம்ம டிசைனர் இங்கேயே வச்சிருக்கோம். ஸோ அந்த டிசைனர் வந்து நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் அவங்க வரைஞ்சு கொடுத்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கலாம். அது இல்லாம ஃபைனலா பிராண்ட், ஒரு பிராண்ட் ஆஸ்பிரேஷன். இப்போ நீங்க இந்த கடையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமா பண்ணிருக்கோம். ஒரு இந்த கடை வரணும்னு ஆசைப்படுவோம், கொஞ்சம் ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்து, சோஃபா கொடுத்து, கஸ்டமரை கம்ஃபர்ட் பண்ணுறது. ஸோ இந்த பிராண்ட் ஆஸ்பிரேஷன் சேர்த்து ஆட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த 5 ஃபேக்டர்ஸ் தான் எங்களோட மெயின் ஃபோக்கஸ். இதுல வந்து ஒவ்வொரு தடவை மாறும், ஒவ்வொரு கஸ்டமருக்கு அந்த அந்த பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. பட் இந்த 5 பாயிண்ட்ஸ் எங்களோட மெயின் ஃபோக்கஸ். முதல் பிரான்ச் வந்து பெங்களூர்ல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் குவாஹாட்டி, அஸ்ஸாம்ல ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணோம். இப்போ இது 3வது பிரான்ச் கோயம்புத்தூர்ல. கூடிய சீக்கிரமா நம்ம கிராஸ் கட் ரோட்லயும் ஓப்பன் பண்ணுவோம். அது 4வது பிரான்ச். சென்னையிலயும் ஆல்மோஸ்ட் ரெடியா இருக்கு, அது 5வது பிரான்ச். இது இமீடியட் எக்ஸ்பேன்ஷன் பிரான்ச். பட் அடுத்த ஒரு வருஷத்துல மோர் தென் 12 ஸ்டோர்ஸ் பண்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோம் இந்த கிராஸ் இந்தியா.